கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, எதை நினைத்தும் சோர்ந்து போகாத. பிரியமானவர்களே, நம்மளை சோர்ந்து போக பண்ணுவது நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவுகள். நம்முடைய தோல்வி வரும் பொழுது தோல்வி எண்ணங்கள் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்மளையும் அறியாமல் சோர்ந்து போகிறது. நம்ம சோர்ந்து போயிட்டா பிசாசை ஜெயிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? சோர்வு. ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணிட்டான். அவனால் ஜெபிக்க முடியாது, வேதத்தை படிக்க முடியாது, கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா அவன் மனசு சோர்ந்து போயிடான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், புறமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற இந்த நினைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோர்வு எப்பொழுது மாறும்? லூக்கா 18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் சிந்தை மாறும், உங்கள் செயல் மாறும், உங்கள் இருதயம் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக சோர்வு மாறும். 1 ராஜாக்கள் 19:4 நீங்கள் வாசித்து பாருங்க. எலியா என்கிற மனிதன் சோர்ந்து போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். போது ஆண்டவரே, நான் என்னுடைய பரிசுத்தவான்களை காட்டிலும், என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் பரிசுத்தவான் அல்ல. ஏன் அந்த எலியாவுக்கு சோர்வு? எசேபேல் என்கிற ஒரு அறைக்கு எலியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நாளைக்கு அதே போல் நான் உன்னை கொன்னுருவேன். இதை நினைச்சான் எலியாவுக்குள்ள சோர்வு வந்தது. எலியா எவ்வளவு பெரிய தெய்வ மனிதர் தெரியுமா? 850 பேரை ஒரே ஆளா நின்று கொன்னவன். ஆனால் இந்த எசேபேல் என்கிற அறைக்கு சொன்ன வார்த்தை அவன் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணினது. இன்றைக்கும் எது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சோர்வு எல்லாம் மாறும். ஒரு நண்பர், அவருடைய நண்பர் அவருக்கு துரோகம் பண்ணி அவருடைய பேரை அசிங்கப்படுத்தி அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ இவர் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி, அந்த நண்பனுடைய மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, இதெல்லாம் நன்மைக்கு தான். இப்போவுமே உங்கள் நண்பனை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் உங்களை காப்பாற்றிட்டாரு. ஒரு பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுலேருந்து விடுதலை ஆயிடலாம், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். மனைவியுடைய ஆறுதலான வார்த்தை சோர்ந்து போயிருந்த அவரை மாற்றியது. ஜெபிக்க ஆரம்பித்தான். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு. உன் சிந்தை மாறட்டும், உன் இருதயம் மாறட்டும், உன் எண்ணம் மாறட்டும். நான் சோர்ந்து போக மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லு. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சோர்வை மாற்றி போடுவான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் நினச்சி சோர்ந்து போயிருந்தாங்களோ, எதை நினைத்தெல்லாம் சோர்ந்து போயிருந்தார்களோ அதெல்லாம் என் தேவன் மாற்றி சோர்வை எடுத்து போட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எதை நினைத்தும் சோர்ந்து போகாதீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.